ஆண்டவர் நமக்கு இந்த மே மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் இல்லை, இது ஆண்டவர் நமக்கு எல்லா நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அவர் பூமியில உலாவி கொண்டிருந்தப்பவும் சீஷர்களிடத்துல சொன்னது, ஜனங்களிடத்துல சொன்னது என்னதுங்க? என்ன சொன்னாரு? பயப்படாதேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. வேதத்துல 365 தடவை பயப்படாதேங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா 365 டேஸும் 365 நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருங்க? பயப்படாதேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் கொடுக்கல பயத்தை. ஹல்லேலூயா. பயம் நாம் பிசாசுக்கு விட்டு கொடுக்கிறப்போ, ஹல்லேலூயா, நாம் நம்பிக்கையை தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அவனிடத்துல விட்டு கொடுக்கிறப்போ பிசாசு நமக்கு கொடுக்கிறது தான் பயம். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாமல் இருக்க போகிற ஒரு நிலைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்டிடியூட், அப்படிப்பட்ட மனநிலை, அப்படிப்பட்ட மனப்பான்மையை, அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா பிரச்சனையே இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் அவரையே நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா பயத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பயத்துக்கு உன்னை விட்டு கொடுக்காதே. ஹல்லேலூயா. பயப்படுத்துகிற பிசாசுக்கு, ஹல்லேலூயா, மலை போல் இருக்கிற பிரச்சனைக்கு, அந்த பயத்தை உருவாக்குகிற காரியங்களுக்கு உன்னை விட்டு கொடுக்காத. நான் என்ன பண்றேன்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படின்னா கூட நான் இருப்பதினால பயம் உன்னோட கூட இருக்க அங்க இடம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒண்ணு அவருடைய பிரசன்னம், இல்ல ஒண்ணு அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய தைரியம், அவருடைய அந்த ஹோப், அவருடைய அந்த கரேஜ். அந்த யோசுவா இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? பயப்படாதே, திகையாதே. ஹல்லேலூயா. நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? மோசேயோடு இருந்தது போல உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணே அவர் இருக்கணும், இல்லைன்னா பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படின்னா பயத்துக்கு உங்களிடத்தில், நம்மிடத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, பயத்துக்கு என்னிடத்தில் இடம் இல்லை. சொல்லுங்க, பிசாசுக்கு என்னிடத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயம் பிசாசினால் உருவாக்கப்பட்டு நமக்குள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பயத்தை பத்தி பேசுற நிறைய பேசலாம். ஆனா எங்க நமக்குள் பயம் உருவாகுதுன்னா, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழக்கிற பொழுது. ஹல்லேலூயா. தேவன் மேல் நாம் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நம்ம லூஸ் பண்றப்போ, அதை நம்ம விட்டு கொடுக்கிறப்போ, அதை நம்ம செயலுக்க செய்கிறப்போ, நாம் பிசாசினால் உருவாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கிற அந்த பயத்திற்குள் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றா? அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. பயம் நம்மை விட்டு முற்றிலும் நீங்க போகிறது. அவருக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கிற அந்த நம்பிக்கை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் நமக்குள்ள தான் வச்சிருக்கார். ஏன்னா அவர் நமக்குள் இருக்கிறார். அதை இன்றைக்கு ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் பண்ண போறார். அது வெளியரங்கமாக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இருக்கிற எல்லா நாட்களும் பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், ஹல்லேலூயா, நடுக்கம் இல்லாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், எல்லாவற்றுக்கும் தேவனையே சார்ந்து நாம் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம்
நம்ம ஆண்டவர் நம்மை உறுதியாக்க போகிறார், நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல பலமுறை ஆண்டவர் சந்தித்து பேசுறார், பயப்படாதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. திகையாதேன்னு சொல்றாரு, கலங்காதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அவனிடத்துல வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நம்மோடு கூட இருந்தா நமக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தமாகிய இயேசுவே எல்லா வாக்கு தத்தங்களும் அவருக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரே நமக்குள் இருப்பதனால பயம் நமக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா எப்படி பயம் இல்லாம இருக்கு அப்படின்னா, பயத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா பிசாசு காட்டுகிற காரியங்கள், மனுஷர் சொல்ற வார்த்தைகள், பிசாசு நமக்கு இது இப்படிலாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம எண்ணங்கள்ல நமக்கு உண்டாகிற அந்த கற்பனைகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நம்முடைய சிந்தனை என்ன பண்ணணுங்க? அவருடைய வார்த்தையினால் மறுரூபமாக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற உணர்வோடு, அந்த உறவு, அந்த ஐக்கியத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாள் அந்த ஐக்கியம் இருந்தா நமக்குள் பயம் இருக்க முடியாது. யாருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு, அதாவது பயத்திற்கு இடம் கொடுக்கிறோமா இல்ல தேவனுக்கு இடம் கொடுக்கிறோமாங்கிறது தான் இந்த மாதம் நமக்குள்ள என்ன சொல்லுங்க, நமக்கு வைக்கிற நமக்கு நாமே வைக்கிற டெஸ்ட். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறாரால இங்க பயப்படாதீங்க. அடுத்து என்ன சொல்றாரு? திகையாதே. அல்லேலூயா. பயம் வேற, திகைச்சு போறது வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே நடுங்கிட்டே இது என்னவாய் முடியுமோன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது பயம். அல்லேலூயா. திகையாதேன்னு என்னதுங்க? அப்படியே உடைஞ்சு போய் அந்த பயத்துக்கு அடுத்த ஸ்டெப், அதாவது நம்ம முற்றிலுமா நம்மளை விட்டு கொடுத்து அவ்வளவுதான் எல்லாம் போச்சுங்கிற நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் அப்படியே மூழ்கி போகிற ஸ்டேஜுக்கு போகிறதான் திகையிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன் தேவன், அவர் உங்கள் தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் மூழ்கி போக தேவையில்லை. அல்லேலூயா. நம்ம உடைஞ்சு போக வேண்டியதில்லை. அல்லேலூயா. நம்ம பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் என்ன கொடுத்திருக்காருங்க? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருப்பதினாலே, அவருடைய அன்பு எனக்குள் பூரணமாய் இருப்பதினாலே சொல்லுங்க, நான் பயப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த மனுஷர்களா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீங்க இன்னைக்கு வரையிலும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் கூட இருக்கிறத நீங்க உணர்ந்துட்டே இருந்தீங்கன்னா பயப்படுகிறதுக்கான சான்ஸே இல்லாம போய்விடும். ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பமே இருக்காது. ஏன்னா எல்லா நேரமும் அவருடைய அந்த பிரசன்னம் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறதுங்க, அது அப்படியே சுமந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் என்ன பண்ண, சதா காலங்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதோ நான் சதா காலங்களில் நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. திரும்ப 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 ஆண்டவர் பல வாக்கு தத்தங்கள் மூலமா என்ன சொல்றாரு? நான் கூட இருக்கிறேன். ஏன்னா கூட இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு பயம் வருவதற்கான வழியே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பயத்துக்கு நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பயத்துக்கு அப்படின்னா பிசாசுக்கு விட்டு கொடுக்காதீங்க. அவரு பிசாசுனுடைய வார்த்தைக்கு, பிசாசு கொண்டு வருகிற அந்த எண்ணத்திற்கு, ஹல்லேலூயா, பிசாசு சொல்லுகிற காட்டுகிற அந்த பயப்படும்படி அந்த காரியம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், இல்லைனா ஒரு உறவு பிரச்சனையா இருக்கலாம், இல்லைனா குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். என்ன சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, திரும்ப 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 பிசாசு என்ன பண்றாங்க, நம்ம என்ன ஓட்டங்கள்ல அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதை எப்படி மேற்கொள்றதுனா, அந்த பயம் வராம நம்ம எப்படி ஸ்டாப் பண்றதுனா, திரும்ப 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 அதற்கேற்ற வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுங்க, நம்முடைய எண்ண ஓட்டங்கள்ல ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். இல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்
தோற்று போவதில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஹல்லேலூயா, தேவன் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். அவர் அவருடைய நீரின் வலக்கரத்தினால் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், ஹல்லேலூயா, அவர் என்னை விடுவிப்பார். அதுதான் பயத்தை நாம் என்ன பண்ற, பயம் நம்மளை ரூல் பண்ணாம காத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. ஆளுகை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம ஆளுகையை விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எப்போ பிசாசுடைய ஆளுகை எழும்புதோ அங்கே பயம் உண்டாகிறது. பிசாசு உள்ள வந்த உடனே, பிசாசுக்கு நம்ம கதவை திறந்த உடனே அங்கே அவன் என்ன பண்ணுவாங்க, பயத்தை, குற்ற உணர்வை, நடக்காது என்கிற, இது ஆகாது, இது முடியாது என்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எதிர்மறையான எண்ணங்களை அவன் கொண்டு வருகிறான். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறத நீ உணர்கிற பொழுது எப்போதும் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 46 முதல் வசனத்தை வாசிங்க. நான் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூல துணையுமானவர். நம்ம தான் ஆபத்து, பிரச்சனை, குடும்பம், போராட்டம், இப்படி பல விதத்தினால நம்ம அலைக்கழிக்கப்பட்டு நம்ம என்ன பண்றோங்க, அங்கெங்கே அசைறோம். ஆனா அவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய 24/7 ஜாப் என்னன்னா, அவருடைய நோக்கம், அவருடைய பர்பஸ், அவருடைய என்ன சொல்லுங்க, ஒர்க் என்னன்னா, அவர் நம்ம கூடவே 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் அனுகூல துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெரி பிரசன்ட் ஹெல்ப்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னா எங்க நீங்க இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுடைய யாரும் பார்க்காத, யாரும் என்ன சொல்ல நுழைய முடியாத, யாருக்கும் தெரியாத நம்முடைய அந்த தாழ்விடங்களில் இறங்கி கிரியை செய்து அங்கே பயத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இந்த மாதம் வெளியே கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதை என்னால் சொல்ல முடியல, இதை என்னால் வெளியே காட்ட முடியல, இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல, ஆனா வெளியே நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா, அங்கே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் இல்லையோன்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு முன்பதாகவே அவர் வெரி பிரசன்டா இருக்காரு. ஹல்லேலூயா. He is very present. He is omnipresent. ஹல்லேலூயா. எங்கேயும் இருக்கிறார், நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறதுனால பயம் கிரியை செய்ய முடியாது. இந்த உணர்வு, என் கூட இருக்காருங்கிற அந்த உணர்வு அனுதினமும் நமக்கு இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இருக்கணும். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான்